சவுண்டதை பத்தியா யாருக்கு எப்போ வரும்னு தெரியறதே இல்லை. நீ என்ன நினைக்கிற? தலைவிதி. லோக்கலாக சொல்ல போனா நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். வயசு பார்த்து ஆள் பார்த்து சொல்லிட்டா வருது. கல்யாணி தான் எல்லாருடைய வயிற்றுச்சிலே வாங்கி அடிச்சுல. நல்ல சாவு வராதுங்கிறது சரியா தான் இருக்கு. 3 மாசத்துல ஒரே அபார்ட்மெண்ட்ல 2 பேர் சாப்பிட்றது சாதாரண விஷயம் தான். ஆனா 8 ஃப்ளோர் 8 பிளாக் மொத்தம் 256 ஃபிளாட் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல சொல்லி வச்ச மாதிரி ஒரே பிளாக் ஒரே ஃப்ளோர் E5 E6 எதிரெதிர் ஃப்ளாட்ல 2 பேர் சாப்பிட்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை என்ன கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். திறந்த பைப்பை மூடாம போனது, அருந்து போன பிளக் வேற கவனிக்காம விட்டது, இதெல்லாம் தான் கல்யாண மேடத்தோட சாவுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. காஸ் ஆஃப் டெத்னு பார்த்தா இது எதேச்சே நடந்த விபத்து. நான் தான் அப்பவே சொன்னல, இட்ஸ் a complete coincidence. டே, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முழுசா பார்த்துல ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன? பாடி விழுந்த பொசிஷன், குறிப்பிட்ட நேரத்தில் பாடி கரைங்கின அளவு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாதாரண ஒரு வீட்டுக்கு 230 வோல்ட்ஸ் கரண்ட் போகிற இடத்துல 4500 வோல்ட்ஸ் பாஞ்சிருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பாதி அளவு. தட்ஸ் சம்திங் அன்யூஷுவல். குட் மார்னிங் சார். ரம்யா கேஸ் விஷயமா சர்வன்ஸ் போலீஸ் கட்டிருந்தல்ல? ஐ எம் சண்முகம். பிரமோத் சார். நீங்கள் 2 பேரும் ரம்யா ஃப்ளாட் பக்கத்தில் இருக்கிற E3 ஃப்ளாட்டில் அங்கே இருக்கிற பேச்சுலர்ஸோட போய் தங்கிக்கோங்க. ஓகே சார். அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ வில் ஹேவ் நோ ப்ராப்ளம். நான் சொன்ன ஐடென்டிஃபிகேஷனில் சந்தேகப்படுற மாதிரி ரம்யா ஃப்ளாட்க்கோ இல்லை கல்யாணி ஃப்ளாட்க்கோ யார் வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அண்ட் பி கேஷுவல் இன் ட்ரெஸ் கோட். ஓகே, தேங்க்யூ சார். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, ரம்யா கேஸில் உன்னோட அடுத்த ஸ்டெப்? ஸ்ரீரங்கம். சார், அப்பா அப்பா உட்காருங்க உட்காருங்கப்பா. அவனை போச்சொல்லு. திவ்யா, நான் சொல்ல வரேன் என்னன்னா, அதான் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அவனை போச்சொல்லு. அதான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல, இப்ப எதுவும் பேச வேணாம். போங்க வாசு, ப்ளீஸ். நீங்க படுங்கப்பா, ப்ளீஸ். வந்துடுறேன். நீ அந்த டிக்கெட் கிட்ட வெயிட் பண்ண. போதும்டா, பொண்ணு அப்பா தானே பார்க்க போற. ஏய், ஆல் தி பெஸ்ட் வாசு. தேங்க்யூ. அப்பா. என்னம்மா? நேத்து சொல்லியிருந்தேனே, அவர் வந்திருக்காரு. யாரு? அதான் வாசுப்பா. உட்கார சொல்லு. இதை வரேன். வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க சார். என் பேர் வாசு. சொந்த ஊர் மெட்ராஸ். அப்பா இப்போ இல்லை, அம்மா தான் என் வேலைக்கு போய் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு ரம்யாவை? ரம்யா சொன்னா என் பொண்ணு பேச்சை மீறி நான் எதுவும் செய்யறதில்ல. அதே மாதிரி என் விருப்பத்துக்கு மாற அவளும் நடந்துக்க மாட்டா. ஏன்னா என் பொண்ணு அப்படித்தான். டிகிரி முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம்? சார், சின்ன வயசுலேயே மாமா இன்ஸ்பெக்டர், பெரிய பேசையா இருந்த ஃபேமிலி. விளையாடுனதெல்லாம் போலீஸ் குவார்ட்டர்ஸில். படிக்கும்போது ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்டாலும் போலீஸ் தான் சார் சொல்லுவேன்.
அதே இன்ட்ரெஸ்ட் இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அதானே உங்கள் ஆம்பிஷன்? கண்டிப்பாக சார். இன்னும் ஒரு மாதத்தில் இன்டர்வியூ, மெடிக்கல்ஸ், ட்ரைனிங், போஸ்டிங்ன்ட்டு அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்ப்பீங்க சார். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசி பழக்கப்பட்டவன் இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு அப்படின்னாலே 10 அடி தள்ளி நிற்கிறவன். பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுமான்னு யோசிக்கிறவன். அப்படி இருக்கும்போது பொண்ணை ஒரு போலீஸ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சார் பேசுகிறீங்க? உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப் வரலன்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டீங்க? தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் அசம்பாதம் நடந்தா அசையாமல் உட்காந்துருப்பீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. இதில் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. சில பேர் இன்ஜினியர், டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்பாங்க. நான் போலீஸ் மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சார், உங்களுக்கு உண்மையிலேயே என் வேலையை பிடிக்கலையா? இல்லை நீங்களே அப்படி நினைக்கும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. இதை பாருங்கள் மிஸ்டர் வாசுதேவன். சார், நீங்கள் என்ன வாசுனே கூப்பிடலாம். உங்கள் பேர் வாசுதேவன் தானே? அதை மாற்ற முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் என்னையும் என்னால் மாற்றிக்கவே முடியாது. அப்போ முடிவாக என்ன சொல்கிறீங்க? உங்களை போயிட்டு வாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ நீங்களும் உங்கள் பொண்ணு செத்து தான் நினச்சிக்கோங்க. வாசு, உனக்கா ரம்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போடா போடா. என்ன முடிவு பண்ணிருக்கா? அப்பாக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. உனக்காக எத்தனை வருஷம் சொல்லி வெயிட் பண்ணுறேன். உங்கள் அப்பாக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. அவர் என்னோட அப்பா. அப்பா அவ்வளோதான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களை மாதிரி எடுத்தோமா கவுத்தோமான்னு என்னால டிசிஷன் எடுக்க முடியல. அப்பா பத்தி விடுங்க, திவ்யா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீ என்ன பற்றி யோசிச்சு பார்த்தியா? ஓடி போறது, ரெஜிஸ்டர் மேரேஜ், இது பத்திலாம் யோசிக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். நீங்க தான் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனா இப்போ உங்களை பிடிக்கலன்னு அப்பா சொல்லியே வாசு. என்ன பிடிக்கலன்னு அப்படி சொல்லியிருக்காரு. இல்ல, அப்படி இல்ல வாசு. போலீஸ் ஆறதா உங்களோட ஆசை, அதை உங்களால விடவும் முடியாது. நானும் உங்களை விட சொல்லல. அதே மாதிரி என்னாலே அவங்களை விட்டுட்டு வர முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் போட்டோம், மறுபடியும் அப்பாட்ட பேசி பாருங்க, அவர் புரிஞ்சுப்பார். கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா ஒத்துக்கலன்னா? இல்ல இல்ல, கண்டிப்பா ஒத்துப்பார். அப்படி சொல்லிட்டா சொல்லு சொல்லு. எனக்கு சொல்ல தெரியல வாசு, ஆனா நான் கண்டிப்பா. பேசாத. அப்ப நீ உங்க அப்பா சொல்றது தான் பண்ணுவ. லவ் பண்றதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்ற, அதானே? அப்ப நீ ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ரிலேஷன்ஷிப்னு சொன்னப்ப நான் என்னமோ நினைச்சேன். அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு இப்பதான் புரியுது. வீட்டுல மாப்பிள்ள பாக்குற வரைக்கும் பழக வேண்டியது. அதுக்கப்புறம் யூஎஸ் மாப்பிள்ள 40,000 எவன் பெஸ்ட்டோ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது. எப்படிதான் மனசுல ஒருத்தன் வச்சுட்டு இன்னொருத்தன் உடம்பு கொடுக்கணும்னு தெரியல. என்ன சொன்னீங்க வாசு? என்ன பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஒரு சாதாரண பொண்ணோட மென்டாலிட்டி தான் உனக்கும் இருக்கு. என்னோட பேசினது, பழகுனது எல்லாமே போய். எஸ், எனக்கு தான் தெரியும். தப்பா போகுது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஆனா நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உங்களை மட்டும் மனசுல நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்க கூட பேசினது, பழகினது எல்லாமே போயின்னு. பின்ன எதுக்கு நான் விட்டுருங்க. ரம்யா, விடுங்க வாசு. சாரி, இனிமே உங்க பேர் கூட என் வாயில இருந்து வராது.
ஹலோ